என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரற்றினிய நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளையிலே நாம் எல்லாரும் ஒருமித்து ஏகமாய் தேவனை துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு பாக்கியமாய் இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனையில இணைந்திருங்கள். நிச்சயமாய் தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக தகப்பனே, ஈஸ்வரவேலரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்ற வசனத்தின்படி இந்த நாள் காலை ஆராதனை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சபை மக்களை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். யூடியூப் சேனல்ல இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன். Facebookல இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரும் இந்த தேவ ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யுங்க. துவக்கமும் நிறைவும் நீங்களாயிருந்து நடத்தி கொடுங்க. நாமத்தின் மகிமைக்காய் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து ஆராதனையிலே இணைந்து கொள்ளுங்கள்.
அவர் வந்திருக்கிறார். நீங்க இருக்கிற உங்க ஸ்தானத்துல கர்த்தர் வந்திருக்கிறார். நீ என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அந்த சராசரங்களை படைத்தவர் இந்த ஆராதனை வேளையில உனக்காக உன் பக்கத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உன் மன பாரங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல இறக்கி வைத்து விட்டு தேவனை முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. 5 மாதமும் உன்னை குறைவிட்டு நடத்தினார். எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் உங்க வாழ்க்கையில மாறவில்லையே. அவர் உங்க வாழ்க்கையில இருவரே, ஓ, இருந்தவராகவே இருக்கிறவராகவே உன்னை நடத்தினாரே, இனி உன்னை நடத்த போகிறார். ஓ, எல்லளவு சந்தேகப்படாமல், ஓ, கர்த்தரை கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஓ, ரவ ஷவ ரவ ரவ எல்லாரும் கர்த்தரை பாடி துதிப்போம். ஓ, ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தார் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்க என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவருக்கு சமூகத்துல, ஓ, நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? துதி பலிகளை ஏறெடுப்போமா? நீர் நடத்தவில்லை என்றால், நீர் என்னை பாதுகாக்கவில்லை என்றால், நீர் என்னை போஷிக்கவில்லை என்றால், இதுவரை நான் இருந்திருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஓ, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஓ, உன்னை காப்பது அவருடைய கிருபை, உன்னை நடத்துவது அவருடைய கிருபை, உன்னை சுமந்தது அவருடைய கிருபை, ஓ, உன்னை காப்பாற்றி வந்தது அவருடைய கிருபை. ஒரு தகப்பன் சுமப்பது போல உன்னை சுமந்து கொண்டு வந்தார். ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றி கொண்டு வந்தார். உறவல சவரவலரவலரவா. ஹல்லேலூயா. அந்தரவலரவ சவரவலரவா. ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவர் உங்க இல்லத்துக்குள்ள வந்துட்டார். நீங்க விசுவாசிங்க. வேதவசனம் சொல்லுது, நீ விசுவாசி, அது உனக்கு போதும் என்று சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசி, அது போதும். உன் வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். உன் வாழ்க்கையில மண்ணாந்தரங்கள் அவாந்தர வெளியெல்லாம், ஓ, தண்ணீர் தாடகமாக கர்த்தர் மாற்ற போகிறார். இல்லாத இடத்துல அவர் உனக்காக உருவாக்குகிற தெய்வம் என்பதை நீ மறந்து போகாதே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நிறைவான ஆவியானவரே, இந்த ஆராதனை என்னோடு வருவீராக. ஓ, ரிவலரவ ஷவரவலரதி அந்தரவலரவா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. எல்லாரும் சொல்லுமா? நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே.
ஸ்தானத்துக்குள்ள வந்துட்டாரு. ஓ ரிவலாரவா, எத்தனை பேர் உணர்றீங்களோ தெரியல. ஆவியானுடைய பிரசன்னம் உங்க கூடாரத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய பிரசன்னம் வருகிற இடத்துல வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பி வெளியே செய்வார். ஆவியானுடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில வரும்போது எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படும். ஓ வாழ்க்கையில எதிர்த்து ஓ குத்துக்களாய் நிற்கிறதோ, தடைகளாய் நிற்கிறதோ, அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது மாற்றி உனக்குள்ள அமைக்கிறது. You believe. Oh, hallelujah. நீ விசுவாசி. கர்த்தர் வாழ்க்கை வர மாதத்துல பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பெரிய காரியத்தை செய்ய போகிறார். யாத்ரா 34 பத்தின்படி கர்த்தர் செய்ய போகிறேன்னு சொல்லி உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்க வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்து உங்க சமூகத்துல நிற்கிறோம். இந்த விட நம்ம எல்லாரும் எழும்பி நின்ற வண்ணமாகவே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்க தேசத்தை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. எங்க தமிழ்நாடு ஆசீர்வதிங்கப்பா, எங்க சென்னைப்பட்டணத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? மன நிறைவோடு உள்ளத்தின் ஆழத்தில் அப்பாவுடைய முகத்தை பார்த்து தகப்பனே, எங்க ஆண்டவரே, எங்க இந்தியா தேசத்தை ஆசீர்வதிங்க. ஆளுகிறவர்களை ஆசீர்வதித்து ரட்சிப்பீராக. எங்க தமிழ்நாடை ரட்சிப்பீராக. எங்க தமிழ்நாடு ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடிகள் வரக்கூடாது. ஆண்டவரே, பொருளாதார வீழ்ச்சிகள் வரவே கூடாதப்பா. உடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எங்க இந்தியா தேசத்தை நிரப்பும்படியா நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறையா. தகப்பனே, எங்க சென்னை பட்டணத்தை ஆசீர்வதிங்க. ஒரு ரட்சணை உண்டாகட்டையா. வரப்போற வாரம் எங்களை ஆராதிக்கும்படி நீங்க வைத்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய செய்திட்டீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நிறைவானவர் இந்த வாரம் முழுது கரம் பிடித்து நடத்த போறீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்துல நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றி முடிக்க போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் மனதார நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே தாவீதின் குறைவும் நிறைவும் என்று சொல்லி பாகம் 1 நாம் பார்த்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளையிலே பாகம் 2 நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் பாகத்திலே யுத்த காலத்திலே அவன் யுத்த களத்துக்கு போகாமல் தன் வீட்டின் கட்டிலே அவன் படுத்து உறங்கினான். மாலை பொழுதிலே அவன் அரண்மனையின் மேல் மாடியிலே உலாவுகிறான். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு பெண்ணை அவன் பார்க்கிறான். அந்த பெண்ணோடு அவன் தவறு செய்கிறான். அதன் பின் அவனுடைய கணவனையும் மிக தந்திரமாக யுத்த களத்திலே கொன்று போடுவதற்கு உரிய எல்லா வழிமுறைகளையும் செய்து அவனை கொண்டு போடுகிறான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லாதபடி இன்னும் அநேக காரியங்களை நாம் தொடர்ந்து நாம் பார்த்தோம். தாவீதுடைய தீய திறமைகள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தாவீதுடைய பலவிதமான காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த இரண்டாவதான இந்த பாகத்திலே அவன் மீண்டுமாய் ஒரு தவறை செய்கிறான். அந்த தவறை குறித்து நாம் பார்த்துட்டு முதல் பாகத்தில் அவன் செஞ்ச தவறு பார்த்தீங்களா, அதற்கு எப்படி தேவ சமூகத்திலே வந்து ஒப்புரவாகிறான். இரண்டாவது விஷயம் இப்போது நாம் பார்க்க இருக்கிறதா, இந்த பாகத்துக்குரியதான பாவ மன்னிப்பை தேவ சமூகத்தில் எப்படி பெறுகிறான் என்பதை குறித்து நாம் பார்த்து நாம் செபிக்க போகிறோம். நாம் சத்தியத்துக்குள்ளாய் போவதற்கு முன்பதாய் ஒரு விஷய கண்களை மூடிக்கொள்வோமே. எங்கள் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த சத்தியத்தை பேச போகிறதை ஆவியானவர் நீங்க முழு ஆளுகை எடுத்துக்கொள்ளும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிறதே ஆவியானவர் என்று சொன்ன வண்ணமாய் நீங்க ஆளுகை செய்யப்பா. என்னுடைய நாமல வார்த்தை வைங்க. இந்த சத்தியம் எனக்கு மிகவும் பயனுள்ளதாய் மாற்றித்தாங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பயனடைய உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பலத்த சாட்சிகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இரண்டாவது விஷயம், தாவீது தவறு செய்கிறான். அந்த காரியத்தை குறித்து
2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களின் லெக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றித்திருந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு சிந்தனை உண்டாகிறது. அந்த சிந்தனை என்னன்னா, தனக்கு ஃபேவரா அவனுக்கு உடந்தையாய் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த லக்கத்தை அவன் தெரிந்து கொள்ள அவன் வாஞ்சிக்கிறான். அதிலே சில காரியங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார்க்க அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்படுகிறான். லக்கம் பார்க்கிறது இது ராஜாக்களுடைய காலத்துல இயல்பாய் நடந்த காரியங்கள் தான். ஆனால் தாவீதுடைய நோக்கம் அதல்ல. தனக்கு ஃபேவரா யாரெல்லாம் இருக்கிறாங்க, தனக்கு சாதகமாய் தன் பக்கத்தில் யாரெல்லாம் வசமாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி, தன்னுடைய பலத்தை ஆள் பலத்தை வைத்து அவன் புரிந்து கொள்ளும்படியாக விரும்பினான். அது கர்த்தருக்கு அருவருப்பாய் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்கிறான். ரைட், ஓகே. இந்த செயல் இவனுக்குள் எப்படி வந்தது என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள போகிறோம். இந்த செயல் அவனுக்குள், அந்த சிந்தனை எப்படி வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து சிலுவையிலே அவர் அறையப்படுவதற்கு அல்லது காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பு ஒரு செயல் நடக்கிறது. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்குள்ளெல்லாம் இந்த சாத்தானின் ஆவி உள்ளே புகுறதோ அவர்கள் அந்த பிசாசின் ஆளுகைக்கு தன்னை இடம் கொடுத்துருவாங்க. அவர்கள் பேசுவது, செய்வது, அவருடைய சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப முரண்பாடாக இருக்கும். அது கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கும். சபையில அதற்கு பலவிதமான தேவையற்ற எதிர்ப்புகள் உண்டாகும், பல செயல்கள் உண்டாகும். அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் ஆவியானவர் சொன்னார், பிசாசின் ஏவுதலினாலே தாவீது என்று சொல்லி அதற்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதுல 4 விதமான காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. முதலாவது, இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கு விரோதமாக தாவீது எழும்புகிறார். ஆனா அந்த ஜனங்களுக்கு தெரியாது, தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இப்போ கர்த்தருடைய விசேஷ அபிஷேகத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அவனுடைய 7 சகோதரர்களுக்கு முன்பதாக, தகப்பனுக்கு முன்பதாக அவனுடைய வீட்டுக்குள்ள கொம்பின் அபிஷேகம் தைலம் மேல ஊற்றப்பட்டது. இப்போ அந்த அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், தேவன் ஆராதிக்கிற மனுஷன், எல்லா சூழ்நிலை கர்த்தர் தான் எனக்கு என்று சொல்லி முன்வைக்கிற மனுஷன், இந்த இடத்துல பிசாசினாலே ஒரு ஏவுதல் ஆவிக்குள்ளாக அவன் சிக்கப்படுகிறான். பிசாசின் ஆவிக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்த பிறகு, அதுக்கு அடிமைப்பட்ட பிறகு, அதனாலே நிரப்பப்பட்ட பிறகு அவன் இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கு விரோதமாக அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய ஆசைகள், அவனுடைய மோகங்கள் மாற்றப்படுகிறது. இரண்டாவது, இந்த ஆக்குபை பண்ண அந்த டெவில் ஸ்பிரிட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல கோத்திரத்தில் உள்ள ஜனத்தின் லக்கத்தை அறியும்படி ஏவப்பட்டு காரியங்களை தீவிரப்படுத்தினான். ரொம்ப ஃபாஸ்டா செய்யுங்க, don't delay, quickly அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரஷர் கொடுக்கிறான். அப்போ பொல்லாத ஆவி யாரை ஆளுகை செய்கிறதோ அவர்கள் தவறு செய்வதற்கு அஞ்ச மாட்டாங்க. தப்பா பேசுவதற்கு, தப்பா சிந்திப்பதற்கு, தப்பான முடிவை எடுப்பதற்கு அஞ்ச மாட்டாங்க. ரொம்ப தீவிரமாய் அந்த காரியங்களை நிறைவேற்றுவாங்க, அதற்கு உடன்படுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மூன்றாவது விஷயம், பிசாசின் கிரியையான மாம்ச கிரியை தாவீது நிறைவேற்றிக் கொள்ள
ஒரு மனுஷனை அவன் பயன்படுத்துகிறான். அவன் ஒரு சேனாதிபதியாய் இருக்கிறான். யோவாபாகிய சேனாதிபதியை தாவீது தன் கைவசப்படுத்துகிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க, தவறு செய்கிற மனுஷன் சிலர் தனியா போய் செய்வாங்க, சிலர் கூட்டுக்களனா மாறிடுவாங்க. இன்னொரு குரூப் இருக்கு, எப்படி தெரியுமா? தான் செய்ய வேண்டிய வேலையை அடுத்த ஆளை வச்சு செஞ்சு முடிச்சிடுவாங்க. இவன் பிசாசு ஆவியினாலே நிரப்பப்பட்டுட்டான், பிசாசின் ஆலோசனைக்கு இடம் கொடுத்துட்டான். இப்ப இவன் செய்ய வேண்டிய வேலையை சேனாதிபதியை கூப்பிடுறான். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. யோவா, இங்க வாப்பா, நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீ போ. தான் முதல் பேசவா வரைக்கும் நீ போ. இஸ்ரவேல் கோத்திரத்தை, யூதா ஜனங்கள் எல்லாரையும் நீ கணக்கெடுத்துட்டு வா. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த யோவா சொல்ற, ராஜா இது நல்ல விஷயம் இல்ல. தீய செயல்கள் செய்கிறவர்களுக்கு நல்ல ஆலோசனை ஏதாவது ஒரு வகையில கர்த்தருடைய ஆவியை அனுப்பி தருவாரு. டோன்ட் நெக்லெக்ட். அதை தட்டி கழிக்காதீங்க, ரிசீவ் பண்ணிக்கங்க. ரிசீவ் பண்ணி கொஞ்சம் யோசிங்க, நிதானிங்க, அது கொஞ்சம் டைம் எடுங்க. ஏன் இப்படி சொல்றாங்க, ஏன் அகைன்ஸ்ட் பண்றாங்க? உன்னுடைய சப்கான்ஷியஸ்க்கு இடம் கொடு, வேலை செய்ய அனுமதி கொடு. கர்த்தருடைய நாமம். சோ நீ தீவிரமாய் தீய செயல்களை தீய ஆவியினால ஏவப்பட்டு துரிதமாய் நீ செயல்பட்டு கொண்டிருக்கும் போது யாராவது இதை நீ செய்யாதீங்க, இது வேண்டாம், இது ஆரோக்கியமான செயல் இல்ல, நல்ல யோசனை இல்ல, நல்ல செயல் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் ப்ளீஸ் யூ லிசன், யூ அப்சர்வ், கிரகித்துக்கொள். கான்ஷியஸுக்கு இடம் கொடுக்காத, சப் கான்ஷியஸுக்கு இடம் கொடு. கான்ஷியஸ் என்னைக்குமே நல்ல விஷயங்களை உடனே கிரகித்து எடுத்துட்டு உடனே செய்யாது. சப்கான்ஷியஸுக்குள்ள நீ அதை கொண்டு போனா மட்டும்தான் அது உனக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். So you be careful. Okay? So இப்போ அந்த யோவாப் சொல்றான், ராஜா இது நல்ல செயல் இல்ல. ராஜா சொல்லிட்டான், தாவீது நான் சொல்றத போய் செய். இப்போ இந்த சேனாதிபதிய இந்த யோவாப்ப ஏவி விடுறான். இப்ப பாருங்க, இவன் ஏவப்படுறான் தாவீது. இந்த ஏவுதல் ஆவிய யோவாப்புக்குள்ள புஷ் பண்றான், ஃபில் பண்றான், பொசஸ் பண்ண வைக்கிறான். இப்போ ஏற்கனவே தாவீது கரப்ட் ஆயிட்டான். இப்ப யோவாப் சேனாதிபதி, அவன் கரப்டர். இப்போ இந்த சேனாதிபதி என்ன பண்றான்னா, இன்னொருவனை தனக்கு கூட சேர்க்கிறான், ராணுவ தலைவனை தான் கூட சேர்க்கிறான். ஏன்னா இப்ப நல்லா இருக்கிறான் பாத்தீங்களா? கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். அந்த ராணுவ தலைவனை தான் கூட சேர்க்கிறதுக்கு ராஜா கட்டளை கொடுத்துட்டான். அந்த கட்டளை நான் வாங்கிட்டேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்றதுக்கு என் கூட வரணும். the fourth point. இப்போ தாவீதுக்குள் ஏவப்பட்ட பிசாசின் ஆவி, அந்த தந்திரத்தின் ஆவி, அந்த சிந்தனை, அந்த கான்ஷியஸ் அப்படியே டிராவல் ஆகி யோவாப்பாகிய அந்த சேனாதிபதிக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகுது, ஃபில் ஆகுது. அங்கிருந்து டிராவல் ஆகி ராணுவ தலைவனுக்குள்ள போகுது. பாருங்க, தீய செயலை செய்வதற்கு எத்தனை பிசாசு அழகாய் தந்திரமாய் காரியங்களை நடத்துகிறான். சோ நீ கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் கூட நீங்கள் கவனமா இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், கண்டிப்பா தெரியும். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியான சகல சத்தியத்துல நடத்துவான். எந்த இடத்துல எப்படி பேசணும் அவர் உங்களுக்கு கற்று வசனம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கும் அடி சறுக்கும். எவ்வளவு பைபிள் காலர்ஸா இருந்தாலும், எவ்வளவு நாலேஜ் பர்சனா இருந்தாலும், எத்தனை டிகிரி வாங்கி இருந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கீங்க, அநேக நேரத்துல பிசாசு தந்திரமா ஏவுதல் ஆவி உள்ள அனுப்பி விடுமா. ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். கடைசி காலத்துல கடைசி வினாடியில
neck of the movementல இருந்துட்டு இருக்கோம். அடுத்து என்ன நடக்க போகுது, what is next in the questionல இருந்துட்டு இருக்கோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குதுன்னு சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதிக்கல. நம்ம எல்லாம் பர்ஃபெக்ஷன்ல வரணும்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஓகேவா? ரைட். அடுத்தது இப்போ சேனாதிபதி, அடுத்தது ராணுவ தலைவர், ரெண்டு பேரும் ஒன்னா கரம் கோர்த்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? கணக்கெடுக்க சென்ற இடங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நேரம் காணாது. ஏனென்றால் யோர்தான்ல ஆரம்பிச்சு அவங்க யூதாவின் திருப்புறமான பேர்சபா வரைக்கும் போறாங்க. இடையில ஏகப்பட்ட ஊர்களை சந்திக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை குறித்து ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என்ன அப்படின்னா, தேசம் எங்கும் சுற்றி திரிந்து 9 மாதம் 20 நாட்கள், 9 months 20 days. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு தூரங்கள், எத்தனை பட்டணங்கள், கிராமங்கள் சுற்றி திரிந்திருப்பாங்க. 9 months 20 days எல்லாம் முடிச்சு தொகையை கணக்கு எடுத்துட்டு ராஜா கிட்ட வந்து சப்மிட் பண்றாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப அந்த கணக்க ஒப்புவிக்கும் போது ராஜா மனசுல, தாவீது மனசுல, நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன், நான் விரும்பினபடி என்னுடைய கை ஆட்கள், என்னுடைய ஏவுதலின் ஆவிகள் நிறைவேற்றி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். அதே நேரத்துல தாவீதுக்குள்ள ஒரு சின்ன பெருமை ஆவி தலைக்காணம் வருது. நம்ம கைக்குள்ள இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தாவீதின் செயல் கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற கோபத்தை உண்டாக்கிட்டு. என் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ செய்யற ஒவ்வொரு தீய செயலும் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கி கொடுக்கும். நீ பேசுறதா இருக்கலாம், நீ பார்க்கறதா இருக்கலாம், சிந்திக்கிறதா இருக்கலாம், மனசுக்குள்ள பூட்டி புதைத்து மறைத்து வைத்திருக்கிற ரகசியங்களா இருக்கலாம். அது எத்தனை ரகசியத்தின் காரியங்களா இருந்தாலும் என் அப்பன் இயேசுடைய கண்களுக்கு முன்புதான் வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. அதுக்கு முன்புதான் மறைவு ஒன்றும் இல்லை. நம்மளை நிர்வாணிகளாய் பார்க்கிறாராம். So you be careful. வேதத்தின் வசனத்தின்படி நீ வாழ ஒப்புக்கொடு, கற்றுக்கொள், பிரயாசப்படு. கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எடுத்து நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அந்த காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பேர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். ஹல்லேலூயா. ஷபோதரபு கபலதினமா ஹோரி பாலதோனி ஷரதியாந்தரபலமா. கர்த்தருடைய கோபம் சும்மா வராது. தேவையில்லாத காரியத்துல நீ முந்தி அடிச்சுட்டு போய் நின்னா இறங்கும் கோபம். என் அன்பு தேவ பிள்ளை, உன்னை காப்பாத்திக்க முடியாது. என்னத்தை வர வச்சா? கொள்ளை நோய். 70,000 பேர் அவுட், ஸ்பாட் அவுட். ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான். இவ்வளவு ஜனமா, கொஞ்ச நேரத்துல எல்லாமே போச்சு. இன்னைக்கும் உலகத்தை அசைச்சிட்டு இருக்கிறது கொள்ளை நோய். ஏன் தெரியுமா? பாவத்தின் மிகுதி கர்த்தருடைய கோபத்தை வந்து இறக்கி கொண்டிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 70,000 பேர் செத்து மடியும் பொழுது தாவீது சொல்லுகிறான், ஏசப்பா, கர்த்தரே, தேவனே, யெகோவா,
பாவம் செய்தது நான் அல்லவா? ஒன்றுமறியாத இந்த ஜனங்களை ஏன் தண்டிக்கிறேன்? ஏன் உடைய கரம் பாரமாய் மாறுகிறது? நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைகளை கரெக்ஷன் பண்ணணும்னா பெற்றோர் மேலதான் கையை வைப்பாரு. பெற்றோரை கரெக்ஷன் பார்க்கணும்னா பிள்ளைகள் மேலதான் கையை வைப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீ சரியா பிள்ளை வளர்க்கலன்னா உன் மேல கையை வைப்பாரு, பெற்றோர் மேல கையை வைப்பாரு. தெரியுதா? ஆமா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாரையும் அப்படி கையை காமிச்சு தச்சுட்டு ஓட முடியாது. அவர் நீதிபர். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. போய் விழுந்து கதறான், ஐயோ என் ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் மேல கொள்ளை நோயை வரப்பண்ணிட்டீரே. தான் முதல் பேசவால் இருக்கிற ஜனங்கள் 70,000 பேர் செத்து போயிட்டாங்களே. தப்பு செய்தது நான் அல்லவா? நான் ஆண்டவரே தப்பு செஞ்சேன். கதறணும். என் அன்பு தேவ பிள்ளை, முதல் விஷயம் அவன் தப்பு செய்தது ஒரு ராணுவ யுத்த வீரனுடைய மனைவியோட. இப்பொழுது அவனுடைய கருத்துக்குள் இருக்கிற சகல ஜனங்களுக்கு விரோதமாக இச்சையினாவே தேவனுடைய கோபாக்கினை இறக்கும். மாமிச கிரியைகள் தேவனுடைய கோபாக்கினை இறக்கும். மேட்டுமையான எண்ணங்கள், பெருமை பேச்சுகள் மற்றவர்கள் இழிவுபடுத்துகிறது. சிலருடைய குணங்கள் இப்படி இருக்கும். ஆவிக்குரிய வட்டாரத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். யாரா ஒருத்தர் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டாங்க, அவங்க செஞ்சுட்டாங்க, நானும் செய்யணும். உனக்கு என்ன கர்த்தர் கிருபை கொடுத்தாரு, அதுல நில்லு. பெரிய கன்வென்ஷன் நடத்தினா நானும் நடத்தணும். ஒரு பெரிய பிரபலமான ஊழியக்காரர் அழிச்சுட்டு வந்துட்டாங்க, நானும் கூட்டிட்டு வந்தோம். ப்ளீஸ் யூ ஸ்டாப். நீ ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்தி நிதானிச்சு பாரு. கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதுல பாரு. வேற எதையும் நீ சிந்திக்காத, வேற எதையுமே தயவு செய்து செய்யாத. கர்த்தருடைய கோபாக்கை நீ வாங்கி கட்டிக்காத. அது நீ விசுவாசியா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் கூட இருக்கலாம். கவனமா இருக்கணும். இஷ்டத்துக்கு எதையும் திட்டம் பண்ணிடாத. Be careful. கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லி நான் அப்படியே நான் எப்படி கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தான், மனமாறினான் என்பதை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். நான் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி நான் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் ரெட்டிஸ் தாமதுகாலத்துல சபை நடத்தி கொண்டிருந்தான். புது திருமண தம்பதியாரா மாறினான். அவனுடைய மனைவி நாங்க இருந்த சபையில ஒரு சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்தவர். ஒரு நாள் கூப்பிட்டானா, எங்க வீட்டுக்கு வாங்க. ஆசையா நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, நான் வேலை செய்தது பூந்தமல்லி. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பூந்தமல்லி டெப்போல உள்ள ஏற்றாரு. பஸ் ஏறும்போது சொன்னார், அப்படியே போ, ஏறாதனாரு. ஏறிட்ட டிக்கெட் எடுக்க, டிக்கெட் எடுக்காத. நான் டிக்கெட் எடுத்துட்டு ஆண்டவரே ரிட்டீஸ்ல இறங்குறேன், அடுத்த பஸ் ஏறணும். மூவிங்ல இருக்குது, ஓடி போய் ரன்னிங்ல ஏறுனேன். கர்த்தர் சொன்னாரு, மகனே வேண்டாம், ஏறாத. அந்த பிடிக்கும் போது கர்த்தர் சொன்னார், கை எடுத்து ஹேண்ட்ல விட்டுரு அப்படின்னாரு. ஆண்டவர் இந்த பஸ்ஸை விட வேற பஸ் கிடையாது, ரொம்ப வெயிட் பண்ணணும். ஏறியாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. அந்த முகப்பு வாசல்ல போய் இறங்குறேன். 50 குழம் உங்களை வரவேற்கிறது அப்படியே பெரிய ஆர்ச். அப்ப சொன்னார், மகனே உள்ள போகாத. கிளியர் வாய்ஸ், மனசுல தோணல, ஏதோ உணர்த்துதல் அப்படிலாம் இல்லைங்க. டைரக்டா வாய்ஸ் காதுல கேட்குது, பேசுற சத்தம். வேண்டாம் மகனே உள்ள போகாத. ஆனா இதெல்லாம் வாங்கிட்டு நான் போய் தான் தீரும். உள்ள போனேன், கதவு பூட்டி இருந்துச்சு. என்ன பண்ணி டோர் லாக் ஆகிருந்தது. உடனே அங்க இருக்க ஒரு விசுவாசியை பத்தி என்ன எதுன்னு விசாரிச்சேன். அவங்க 2 பேருக்குள்ள சின்ன ஒரு மனத்தாங்கள். உடனே நான் அப்போ ஒரு ஊழியத்தோட இணைந்து நான் சபை நடத்திட்டு அங்க போனேன். அங்க போனோடனே எனக்கு ஒரு பெரிய வரவேற்பு காத்துருச்சு. என்ன தெரியுமா? நீ தாண்டா பாவி என்னமோ சொல்லி அந்த பொண்ணு மனசை கலைச்சு அந்த குடும்பத்தை பிரிச்ச துரோகினாங்க. எவ்வளவு நல்ல பேர் பார்த்தீங்களா எனக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தர் பேசி நான் போன பார்த்தீங்களா, உணர்த்துதல் வாய்ஸ் அனத்துல கேட்கும். சம்டைம் விஷன் ரெவலேஷன் சனத்துல ஆவியில கர்த்தர் பேசுவாரு.
வசனத்தின் மூலமா பேசுவாரு. இல்ல யாரையோ ஒருத்தரை கொண்டு கூட, சின்ன பிள்ளையை கொண்டு கூட கத்த பேசுவாரு. கேர்ஃபுல்லா நீ இருக்கணும். அந்த நிந்தனையை சுமந்து அதிலிருந்து விடுபட்டு வெளியில வர்றதுக்கு எத்தனை மாதங்கள் ஓடிச்சு தெரியுமா? அதனால மன அழுத்தங்கள், ஜெபிக்க முடியல, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு உன்னை பார்த்து நீ கேட்டு பாரு, உனக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது முதல் விசையாய் பச்சைபாலோடு தவறு செய்த பொழுது அவனுக்கு கடந்து வந்த காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். பின்பதாக இரண்டாவது விஷயம், அவன் தவறு செய்வது தேவ சமூகத்தில் எப்படி போய் ஒப்புரவாகனா. Sometimes இப்படி எல்லாம் நடக்கும். ஓகே, so you be careful. நம்ம ஒரு வசனத்தை நம்ம தாவீதின் குறைவை நிறைவாக்க பயன்படுத்தப்பட்ட விதங்கள், ரெண்டு விதத்தை அவன் பயன்படுத்துகிறான். ரெண்டு விதமாய் கர்த்தர் ரெண்டு நபர்களை கர்த்தர் பயன்படுத்துறார். ஒருத்தரை கொண்டுலாம் பயன்படுத்தல ஆண்டவர். தாவீதுடைய கரெக்ஷன் வர்க்க பார்க்க, ஹோலினஸ்ல கொண்டு வர, தேவனுடைய திட்டத்துக்குள்ள ரெண்டு பேரை பயன்படுத்துறாரு. இவங்க என்ன சொல்றது, அவங்க என்ன சொல்றது, யாரை கொண்டு வர கர்த்தர் உன்னோட பேச முடியும்? அன்னைக்கு அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியோட கழுதையை கொண்டுதான் பேசினாரு, தெரியும்ல? ஆமா, கவனம். Be careful, be careful. இது கடைசி காலம், வஞ்சிக்கப்படுற காலம். மாய்மாலத்தின் ஆவிகள் கட்டு கதைகளை பேசுகிற, சத்தியத்துக்கு விளக்கி பேசுகிற, தனக்கு இஷ்டத்துக்கு பேசுகிற காலம் இது. அதுக்கெல்லாம் செவி கொடுத்துறாத. பாவத்தை எங்க கண்டிச்சு உணர்த்துறாங்களோ அந்த சபையில இரு. பாவத்தை கண்டிச்சு உணர்த்து நேருக்கு நேரா ஒரு ஊழியன் கூட பேசுறானா அவங்கதான் நல்ல ஊழியக்காரங்க. அவங்க மட்டும்தான் நல்ல ஊழியக்காரங்க. மற்றவங்களெல்லாம் நம்பி மோசம் போயிடாதீங்க, செழிப்பு பின்னாடி போயிடாதீங்க. நீ என்ன ஃபாலோ பண்ணா எனக்கு இவ்வளவு பிளஸிங் கிடைக்கும், அதெல்லாம் தப்பான போதனைகள், அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. தவறான சிந்தனைகளை பிசாசு ஏவி தாவீதுக்குள் விட்டது போல இன்றைக்கு சபைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள விட்டுட்டான். நீ விழித்துக் கொண்டால் தப்பித்துக் கொள்ளலாம். ஓகே, இந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தாவீது தன் குறைவை நிறைவாக்க எப்படிலாம் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில வந்தான்றதை நாம பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் உடைய கன்க்ளூஷன். பாவ மன்னிப்பை 1வது பாகத்திலே அவன் பச்சைபாலோடு செய்த அந்த காரியத்துக்கு கன்க்ளூஷன் தேவனுடைய சமூகத்துல அவன் செய்யற விதத்தை நாம் இங்க பார்க்கிறோம். வாசிப்போம். 2 சாமுவேல் 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்திற்கு அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஹalleluya. எப்படிங்க? ஒருத்தன் ஐஸ்வர்யவான், இன்னொருத்தன் தரித்திரன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அங்க யார் அனுப்புறாங்க? நாத்தான் அனுப்புறாரு. அவர் யார் தெரியுமா? அரண்மனை தீர்க்கதரிசி. விக்கிரகங்களை ஆராதிக்கிற அரசர்கள் மந்திரவாதிகளை வச்சிருப்பான் கைக்குள்ள. நீ நிறைய ஊழியர்கள் என்ன பண்றாங்க, தனக்கு சப்போர்ட் பண்ற, எவ்வளவு தப்பு பண்ணாலும், என்ன செயலை பண்ணாலும், வேதத்துக்கு புறம்பா பண்ணாலும், தனக்கு ஃபேவரான ஆட்களை கையில வச்சுக்கிட்டு, பாஸ்டர் வெரி சூப்பர், ஓகே ஓகே. பக்கவாதி வாசிக்கிறது நிறைய பேர் வச்சிருக்காங்களா? சப்போர்ட்டுக்கு வச்சிருக்காங்களா இல்லையா? சிஸ்டர், என்ன சிஸ்டர், உங்களை மாதிரி பாஸ்டர், பிரதர், உங்களை மாதிரி நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. சூப்பர், வெல்டன் அப்படின்னு சொல்றாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்களே, அதெல்லாம் முகஸ்துதி, பின்னாடி வேற மாதிரி இருக்கும். பி கேர்ஃபுல். ஓகே, நம்ம சத்தியத்துக்குள்ள போலாம். அரண்மனை தீர்க்கதரிசி நாத்தானை கொண்டு கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அந்த பட்டணத்துல ஒரு பெரிய ஐஸ்வர்யம் தான். அந்த ஐஸ்வர்யம் கீழே ஒரு தரித்திரன் இருக்கிறான். ஒரு விச வழிபோக்கன் அந்த பக்கம் வரான். அந்த வழிபோக்கனுக்கு அந்த ஐஸ்வர்யவான் ஆகாரம் கொடுக்கணும்னு விரும்புறான். இந்த ஐஸ்வர்யவான் வந்து மந்தை பெருக்கி வைத்து ஆடுகள் வளர்த்து கொண்டிருக்கிறான். இந்த தரித்திரன்கிட்ட ஒரே ஒரு செல்ல ஆடுதான் இருக்குது. இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை எடுத்து தரித்திரன் கொடுத்திருக்கலாம். அதுல மனம் இல்லாதனால இந்த தரித்திரனுடைய ஆட்டு ஒரே ஒன்று இருப்பாங்க, அதை எடுத்து அவன் கொடுத்துறான். சமைச்சு அவனுக்கு இந்த வழிபோக்கனுக்கு ஆகாரம் கொடுத்துறான். இந்த செயலை ரொம்ப அழகா அந்த நாத்தான் சொல்றாரு.
இது இந்த வழிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆங்கிலத்துல சிம்பாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. What meaning of symbolic? சிம்பாலிக்ங்கிறது ஒரு கருப்பொருளை, ஏதோ ஒரு சப்ஜெக்ட வச்சு அதை பேஸ் பண்ணி பேசுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் தவறு செய்திருக்கிறேன், யாரோ ஒருத்தர் என்ன வந்து பேசுறாங்க, பிரதர் பாஸ்டர் நீ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ரொம்ப நோவு எடுக்கும். சோ இன்டைரக்டா ஒரு சப்ஜெக்ட் அவங்கள கிரியேட் பண்ணி அந்த சப்ஜெக்ட்ல நான் செஞ்ச அந்த டிஃபெக்ட உள்ள அழகா கொண்டு வருவாங்க. இது சிம்பாலிக் சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் அந்த காலங்கள்ல அரண்மனை தீர்க்கதரிசியா நாத்தான் பயன்படுத்துறார். அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, தாவீதுடைய மனிதாப செயல் சொல்லிட்டு வாசிக்க வேண்டாம், இதை நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இதை நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. இந்த செயலை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு அப்படி எழுப்புறான் தாவீது. மிகவும் கோப மூர்க்கமாய் மாறுகிறான். அப்போ தாவீது என்ன சொல்றானா, இந்த செயலை செஞ்ச மனுஷனுக்கு மரண ஆக்கினை தான் கொடுக்கணும், அவனை கொன்று போடணும். பயங்கர ஆக்ரோஷமா, ஏன்னா இவன் ராஜா இல்ல, வந்து சொல்றது அரண்மனை தீர்க்கதரிசி இல்ல. நல்ல அறிமுகமானவர்களை கொண்டே கர்த்தர் நம்மோடு பேசுவார், சிலத்துல அறிமுகம் இல்லாதவர்களை கொண்டு பேசுவார். ஓகே, ஒரு பாதகத்துல மரணத்துக்கு ஏதுவான செயலை செஞ்சுட்டான், இவனை கொண்டுணும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது ஒரு வேர்டு சொல்றான், இரக்கமற்ற செயலை செய்கிறான். ஹல்லேலூயா. அதனால நாகத்துணையாய் திருப்பி கொடுக்கணும்னு சொல்றான். சொன்ன உடனே தாவீதுக்கு நாத்தானுடைய ஒரு பதில் உண்டாகிறது தேவ சமூகத்துல இருந்து. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் மட்டும், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதற்கொண்டு 9ஆம் வசனம் நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. அங்க சொல்றான், அரண்மனை தீர்க்கதரிசியா நாத்தான், அந்த மனுஷன் வேறு யாரும் இல்ல, நீதான். வெரி ஷாக்ட், அதிர்ந்து உறைந்து போய் நிற்கிறான். நான் யாருடைய ஆடை எடுக்கலையே, யாருக்கு நான் துரோகம் பண்ணலையே, நீ பத்சேபாவை நீ எடுத்துக் கொள்வதற்கு உரியாவை கொன்று போட்டாய் அல்லவா? ஐயோ, நான் தவறு செய்தேன், மனசாட்சியிலே குத்துண்டவனாக, மனசாட்சியிலே வாதுண்டவனாக, ஐயோ நான் செய்துவிட்டேன் தவறு என்று சொல்லி தேவ சமூகமாகிய அந்த வீட்டிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து விடுகிறான். அப்பொழுது அவன் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். அது ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய கோபம் என்ன தெரியுமா? உன்னுடைய பிள்ளையை நான் கொன்று போடுவேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் தாவீது தேவ சமூகத்துல போய் தன்னை முற்றிலுமாக தாழ்த்துறான். தாழ்த்தும் போது யார் தெரியுமா? இஸ்ரவேல் மேல ராஜா, ஹையர் பொசிஷன்ல இருக்கு, the topest place, ராஜா. அவன் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துறான். ஒருவேளை ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கலாம், ஒருவேளை எவெஞ்சலிஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு பாஸ்டர் மேக் பண்ணா கூட இருக்கலாம், அவர் பிஷப்பா இருக்கலாம், ரெவரண்டா இருக்கலாம், எவ்வளவு ஹையர் பொசிஷன்ல இருக்கலாம், இல்ல நல்ல பிரபலமான பைபிள் காலேஜ்ல டீச் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல நல்ல ஹையர் பொசிஷன்ல நீங்க இருந்துட்டு இருக்கலாம். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், தாவீது அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கும்போது தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி ஜெபம் எழுதுகிறான். சங்கீதம் 51. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுல அவன் சொல்றான் பாத்தீங்களா, என் பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். எப்போது எனக்கு முன்பதாக இருக்கு, நீ செய்கிற ஒவ்வொரு தவறு காரியங்களும் நல்ல விஷயங்களும் உனக்கு முன்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் உன்னை போற்றும், தவறான விஷயங்கள் தேவ சமூகத்திலே தேவனுடைய ரட்சணியத்தை, அந்த சமாதானத்தை, அந்த அபிஷேகத்தை, தேவ கிருபையை கண்டிப்பா இழக்க செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 92வது வருஷம் நான் 86ல நான் அபிஷேகம் பெற்றேன். 92ல என்னை அறியாம நான் என்ன ஆண்டவருக்கு துரோகம் பண்ணன்னு தெரியல, என்ன குறைவு பண்ணன்னு தெரியல. 92ல நான் அபிஷேகத்தை இழந்தவன்.
எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சது. ஒன் டே ஃபுல்லா சர்ச்லயே நான் கண்ணீரோடு தேவ சமூகத்துல இருந்தேன். நெக்ஸ்ட் டே ஒரு சண்டே தான் மதியம் தான் எனக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங், மண்டே ஏர்லி மார்னிங் 5:30க்கு நான் இழந்த அபிஷேகத்தை திருப்பி அப்படியே கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அன்னைக்கு பிடிச்ச தேவ பயம் இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ள இருக்குது. சாமியை நம்ம என்ன பண்ணாலும் கூடவே இருப்பாருன்னு நிறைய பேர் பேசுறாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. அவன் அரண்மனை தீர்க்கதரிசி அவனோட பேசும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும் ஒரு உணர்வு வந்து. அப்போதான் சங்கீதம் 51 எழுதுகிறான். பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, தான் என்னை பாவத்தில் கற்பன்றித்தார், நான் துர்க்கணத்தில் ஒருவானேன்னு சொல்லுறான். அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு விசேஷமான ஒரு பகுதி இருக்கு. என்ன தெரியுமா? நிலைவரமான ஆவியான உள்ளத்திலே புதுப்பி. நிலைவரமான ஆவியான தெரியுமா? பரிசுத்த ஆவிய ஸ்டாண்டர்டா எனக்குள்ள வைங்கய்யா, என்னை விட்டு எடுத்துறாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க ஊழியம் செய்கிறவளா இருக்கலாம், விசுவாசிகளா கூட இருக்கலாம். நிறைய பேர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாட்டி ஆவியான உள்ள வந்துட்டானா ஸ்டாண்டர்ட் ஆயிடுவார், வெளியில போக மாட்டார். 92ல நான் இழந்து பெற்றவன். ஓகே, அதனால தப்பு செஞ்சா உள்ள இருப்பார், கிருபை பாராட்டுவார், கான்சியஸ்ல பேசிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வெளியில வந்துருவார், பக்கத்துல தான் இருப்பார், எங்கேயோ தூரமா தான் டூர்லாம் போயிட மாட்டார். திரும்ப 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 நீ தவறு செய்யும் பொழுது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுவார். கடைசியில எங்கேயோ போயிடுவார். அந்த நேரத்துலதான் வஞ்சக ஆவி, பிசாசின் ஆவி, ஒளி தூதனுடைய வேஷத்தை தரித்த ஆவி உள்ள வந்து பொசஸ் ஆகுது. அது பரிசுத்த ஆவியை போலதான் இருக்கும், முடிவு பயங்கரமா இருக்கும். சோ இந்த இடத்துல அவன் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறான். தேவ சமூகத்துல தாவீது தன்னை தாழ்த்தும் போது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. அவன் ஒரு பெரிய கிங், ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து மனம் திரும்புறான். அதனால பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நீ எவ்வளவு பெரிய ஹையர் பொசிஷன்ல இருந்தாலும், எவ்வளவு நல்ல ஸ்தானத்துல இருந்தாலும், நீ ஒண்ணுல வெறுமையாக்கி பாரு, கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுப்பார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது வந்து 2வது பாகம். அதற்குரியதான தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10வது வசனம். மற்றொரு விஷயம், அவன் தவறு செய்கிறான் அல்லவா, கணக்கு எடுப்பிடுகிறான். அதை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது அந்த இடத்துல தன்னை தாழ்த்துகிறான். முதல் விசை பேசும்போது அரண்மனை தீர்க்கதரிசியான நாத்தானை கொண்டு பேசுகிறார். அடுத்த விஷயம் யாரை கொண்டு அவனுக்கு அந்த அறிவுரை கூறுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 9-10 வசனம். யோவாப் ஜனத்தை லெக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலின் பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களின் எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்பொழுதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கொள்ளை நோயை கர்த்தர் அனுப்பி 70,000 பேர் மடியும் பொழுது அந்த இடத்துல அந்த இருதயம் பாதிக்கப்படுது, தாவீதுடைய இருதயம். அப்ப அவன் சொல்றான், புத்தீனமாய் பாவம் செய்தேன் என்று தேவ சமூகத்துல போய் நின்று கதறான். எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு ஆண்டவரே, உண்மைதான், நீங்க தான் கொடுத்தீங்க, ஆடுக்கு பின்னாடி போன என்ன உயர்த்தி வச்சிட்டீங்க, நான் தப்பு பண்ணிட்ட, புத்தீனமாய் நான் செய்த பாவ செயல் இது உமக்கு விரோதமானது, உங்களுடைய கோபாக்கினை நேரா வழி நடத்திட்ட, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்கிரமம் நீங்க கெஞ்சிற தேவ சமூகத்துல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துறதுக்கு 2 பேரை கர்த்தர் பயன்படுத்த. முதல் யாரை சொன்ன? அரண்மனை தீர்க்கதரிசியான நாத்தான். இரண்டாவது அவனை கர்த்தர் காப்பாற்றுவதற்கு காத் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறார். அவன் நினைச்சான தீர்க்கதரிசிகளை செவி சாய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பவர்ஃபுல் கிங், இஸ்ரேல் மேல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறான். ஆனா கர்த்தர் பேசுறான்னு சொன்னோன்னு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, எவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். என்கிட்ட பல முறை என்னுடைய குறைகளை சுட்டி காண்பித்து மகளிர் அந்த குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஜெபத்துல இருக்கும்போது என்னோட பேசி இருக்கிறார். நல்ல தேவ ஊழியர்கள் டெலிவிஷன்ல செய்தி கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்போ என்னோட பேசி இருக்கிறார். வேதம் வாசிக்கும் பொழுது பல காரியங்கள் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். நான் வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வந்த பரிசுத்தவான் இல்லை, நான் குறைவுள்ளவன், கர்த்தருக்கு முன்பதாய் நிற்க தகுதியற்றவன். கர்த்தர் என்னை கிருபையாய் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் என்னை தாழ்த்தும் போது தேவ கிருபை எனக்குள் பெருகி இருக்கிறது. சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நாத்தானை கொண்டு கர்த்தர் பேசினார், இரண்டாவது காத் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாவத்தை கண்டிச்சு உணர்த்துற, சத்தியத்தை சத்தியமா முகத்துக்கு முகமா பேசுற சபையில நிலைச்சு நில்லுங்க. மாடர்னா, ஃபேஷனா, வேர்ல்ட்லியா, ஹாப்பியா என்ஜாய் பண்ற மாதிரி சத்தியங்க இருக்கிற இடத்துல தயவு செய்து போய் உட்கார்ந்து காலத்தை வீணடிக்காதீங்க. இவ்வளவு நாள் வீணடிச்சது போதும். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலத்துல சத்தியம் கிடைக்காது, கிடைக்கும் போது தேடி ஓடி போய் மேய்ந்து கொள். அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களோட நல்ல ஐக்கிய உறவுகள் வைத்துக்கொள். மற்றதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடு. நாம் ஜெபத்துக்குள்ள போகலாமா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படியே ஒரு ஜெப பாடலை நாம் பாடி அப்படியே நாம் ஜெபத்துக்குள் நாம் போக போகிறோம். Thank you Jesus. கொடுத்தே என்னை உமக்காய் உன்னை மீட்கவே என் ஜீவனை கொடுத்தேனே, கொடுத்தே என்னை உனக்காய் உன்னை மீட்கவே என் ஜீவனை கொடுத்தேனே. சரீரம் பிரிக்க என்னை தந்தே உன்னை எனக்காய் மாற்றிட. சரீரம் பிரிக்க என்னை தந்தே உன்னை எனக்காய் மாற்றிட. கொடுத்தே என்னை உனக்காய் உன்னை மீட்கவே என் ஜீவனை கொடுத்தேனே. அங்கேயே துறந்து அவமானம் ஏற்று ரட்சிப்பின் வஸ்திரம் தந்திட. அவமானம் துறந்து அவமானம் ஏற்று ரட்சிப்பின் வஸ்திரம் தந்திட. கொடுத்தே என்னை உனக்காய் உன்னை மீட்கவே ஜீவனை கொடுத்தேனே. உதிரம் சிந்தி உன்னை எனக்காய் மீட்டுக் கொண்டே என்பேனே. உதிரம் சிந்தி உன்னை எனக்காய் மீட்டுக் கொண்டே என்பேனே. கொடுத்தே
அவருடைய சரீரம் முழுவதும் பிக்க ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? உன்னை தனக்காக சொந்தமாக்கி கொள்ளும்படியாக. அப்படியே நாம் ஓர ஷதர வலதுரி வக்கவலதர வலதர வலவலதிர வலதரவா. ஹalleluya ஹalleluya. ஷதரதர கலதர வலதரவா. ஓரி ஷதர கலவலதரவா. ஓ ஜீசஸ், என் அன்பு தேவ பிள்ளையே, நானும் என் மனைவி 2 பேரை இணைந்து உங்களுக்காக இப்ப நாங்க ஜெபிக்க போறோம். எங்க நல்ல ஆண்டவரே, கடந்த வாரமும் இந்த வாரமும் தாவீதின் குறைவும் நிறைவும் என்று சொல்லி அவனுடைய குறைவுகளை சுட்டி காண்பித்து நாத்தானை வைத்தோம். ஆண்டவரே, என்கிற தீர்க்கதரிசியை வைத்தோம். அப்பா தகப்பனே, அந்த தாவீது என்கிற மாமன்னனை நீங்க உருமாற்றம் அடைய செய்தீங்களே, பாவ விமோசனத்தை பெற்றுக்கொள்ள அர்ப்பண செய்த வைத்தீங்களே. இன்றைக்கும் அநேக ஊழியர்களை கொண்டு, அநேக தேவ செய்திகளை கொண்டு, அநேக காரியங்களை வைத்து பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே டைரக்டா இன்டைரக்டா ஆண்டவரே ஸ்தோத்திரையா, நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஒவ்வொருவரும் உணர்த்தப்பட்டு எத்தனை கால பாவங்கள் உள்ளே மறைத்து வைத்து தன்னாலே விடுதலை பெற முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த காலையானதனை பொழுது இந்த செபவரை கர்த்தர் விடுவிப்பீராக. I cover in the name of Jesus. துரோகிகளே, பாவத்தை செய்ய தூண்டி பாவத்திலே விழ வைத்து வெளியே வர முடியாதபடி தடுத்து உன் வசப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகளே, உன் கரங்களை எட்டு என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். Father, in Jesus' name, I cover in the name of Jesus. ஒவ்வொருவரை விடுதலையாக்குகிறேன். நிச்சயமாய் ஆண்டவரே, அநேகரை உருமாற்றம் அடைய வைத்ததுக்காக, பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தினதுக்காக, ஆழ்ந்த சிந்தனை தேவ சமூகத்துக்குள் கொண்டு வர செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உடைய கிருபை வெளிப்படட்டும், நாம மகிமைப்படட்டும். இவ்வளவு மகிமையா நீங்க மகிமை அடைந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னைக்கு ஸ்நேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீங்கள் பெற்ற பரிசுத்தத்திலே நிலைத்து நிற்க தேவாவியானவர் கிருபை தந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். God bless you. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிறைய நேரத்துல குறைவுகள் வருது. நீங்க அந்த நேரத்துல உடனடியாக தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணம் பண்ணிடுங்க. இயேசு ரத்தத்தினால கழுவிக்கீங்க. அடுத்த நேரம் நீங்க பாவம் செய்யாம குறைவுல இல்லாம நிறைவுக்குள்ள வரணும்னா பரிசுத்த ஆவியானுடைய அந்த தேற்றர வாழனை உங்க கூடவே வச்சுக்கீங்க. அப்பதான் கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். வேறு ஒரு செய்தியோடு உங்களை நான் சந்திப்பது உங்கள் ஆவிக்குரிய தகப்பன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.